வடமராட்சியில் நீங்கள் எங்கேயுமே நண்டு பொரியல் பார்க்க மாட்டீங்க இந்த அண்ணனோட கடையை தவிர. ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமராட்சியில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. மஞ்சோக்கான்னா என்னென்னு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன், வாங்க உள்ள போகலாம். வணக்கம் மக்கள். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா பின்னேரம் 5 மணி. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தோட வடக்கு பகுதியான பருத்தித்துறை ஜெட்டி ஹார்பருக்கு தான் வந்திருக்கேன். இந்த காணொலியானது பார்த்தீங்கன்னா வடமராட்சிக்கு புதுசாக வர்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு வடமராட்சியுடைய பாரம்பரிய ஸ்நாக்ஸான பருத்தித்துறை தட்டை வடை, வல்வெடுத்துறை எள்ளுப்பாகு எங்கெல்லாம் கிடைக்கும்னு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி சில ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வடமராட்சியிலேயே ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து பிரயாணிக்கலாம், எங்கெங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். இந்த பின்னேற நேரத்தில் ஃபேமிலியோட இங்கே விசிட் பண்ணால் பீச்சுக்கு போனால் எப்படி, பீச்சில் போய் முதல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். வாங்க மூக்கம் பீச்சுக்கு போகலாம். என் பின்னாடி பார்க்குறீங்கல்ல, இதான் எங்கள் ஊர் அழகான மூக்கம் பீச். இன்னைக்கு வார நாட்கள்னபடியாக யாக்கள் யாருமே வரல. மூக்கம் பீச்சை பார்த்துட்டு மூக்கம் பீச்சு பக்கத்தில் இருக்க டேஸ்டி கார்டனுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேயே ரொம்ப ஃபேமஸான மஞ்சோக்கா ஃப்ரை தான் சாப்பிட போகிறேன். மஞ்சோக்கான்னா என்னென்னு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன், வாங்க உள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண மஞ்சோக்காவும் ப்ளைன் டீயும் வந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மஞ்சோக்கான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்க நல்லா அவிச்சிட்டு அதை நல்லா பொரிச்சிட்டு அது மேலே வந்து மிளகாய்த்தூள் உப்பும் போட்டு தூவி தருவாங்க. டீயோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு கெச்சப் இங்கே வந்து கொடுப்பாங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா மலிவு, 150 ரூபா தான் ஒரு கப்பு. பின்னரும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். அதோட வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். ஸோ இப்போ நம்ம டேஸ்டி கார்னரில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து நம்ம நெல்லடி தான் போக போகிறோம். ரீசன் பார்த்தீங்கன்னா பருத்துறையில் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இல்லை சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து நெல்லடி பயணிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதிகமான ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் கொண்ட உடுப்பட்டி வல்வெடுத்துறை நோக்கி பயணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நெல்லடி போயிட்டு ஒரு தள்ளுவண்டி கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். வாங்க இங்கேருந்து பயணிக்கலாம். என்னதான் வடமராட்சியோட மிகப்பெரிய டவுனா பருத்தித்துறை திகழ்ந்தாலுமே அந்தளமா மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு இடமா நெல்லியடி டவுன் தான் திகழுது. இங்க வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபேமிலியோட உட்காந்து ரிலாக்ஸா இருந்து சாப்பிட்றதுக்கு லோக்கல் பிராண்ட் கடையான சுபாஷ் பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில ஏகப்பட்ட ஷோர்டிஸ் இருந்தாலுமே அந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரைடு சிக்கன் ரோல் தான். அதே மாதிரி இங்கே ஃபேமிலியோட விசிட் பண்ணிட்டு உங்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களோட நீங்க இங்கே வந்து ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமராட்சியில் ஒரே ஒரு கடை தான் இருக்கு. அது இந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியடி சிக்னல்லேருந்து 2வது கடையாக இருக்கிற சூர்யாஸ் கிரீம் ஹவுஸ் தான். இங்கே இந்த சூர்யா கிரீம் ஹவுஸில் என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பால்கோவா இருக்குது, திருநெல்வேலி அல்வா இருக்குது, நெய் லட்டு இருக்குது, நட்ஸ் லட்டு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா தொதல் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன். எல்லாமே வந்து ஒரு பீஸ் ரேட் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திருநெல்வேலி அல்வா தான். இந்தியாவில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு கொடுக்கும். அதனால இங்கே வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்றதா பார்த்தீங்கன்னா இவங்களோட திருநெல்வேலி அல்வா தான். முதல்ல உடுப்பட்டி போகிறதுக்கு முன்னாடி உடுப்பட்டிக்கு வதரி ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டாலுக்கு தான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதில் இருக்க மெனு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டாலில் இருக்க மெனு ஐட்டம்ஸ் வந்து எந்த பிரியர்களுக்கு உரியதென்று ஸ்டாலில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸ்பெஷல் சுண்டல் போடுறாரு. அண்ணனோட கடையில் என்னென்ன இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசாலா முறுக்கு, மிக்சர், பக்கோடா, மரவள்ளிக்கிழங்கு பொரியல், வெங்காயம் சாலட், வடை, வாழைக்காய் பச்சி, சில பிரியர்களோட ரொம்ப பிடிச்சமான பூண்டு பொரியல். இது பார்த்தீங்கன்னா பன் வடை இல்லாட்டிக்கு தம்பல் வடை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல், இது வந்து ரால் பொரியல், இது வந்து ரால் வடை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த அண்ணா கடைக்கு வீடியோ ஷூட் பண்ண வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா நண்டு, பூண்டு நண்டு கிடைக்காதபடியா அண்ணன் வந்து நண்டு பொரியல் போடலை. வடமராட்சியில் நீங்கள் எங்கேயுமே நண்டு பொரியல் பார்க்க மாட்டீங்க இந்த அண்ணனோட கடையை தவிர. ஸோ அந்த நண்டு பொரியலை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
வடமராட்சியில் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா உடுப்பட்டி வல்லோடுதுறைக்கு வந்தாச்சு. இப்போ நான் உடுப்பட்டியில் தான் இருக்கேன். உடுப்பட்டியில் பிரதானமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடுப்பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகள்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரதானம் பார்த்தீங்கன்னா இறால் வடை, சம்பல் வடை, டின்ஃபிஷ் கட்லெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் முட்டை போண்டா கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்ச பூண்டு விற்கிறாங்க. இந்த பொரிச்ச பூண்டுக்குன்னே தனியாக சில பிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்காண்டியே இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகளில் நிறைய பூண்டுகளை பொரிச்சு விற்கிறாங்க. இந்த கடையில் நான் என்ன சாப்பிட போறேன்னு பார்த்தீங்கன்னா சம்பல் வடையும் இறால் வடையும் தான். நான் சம்பல் வடைக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். அது என்ன பேருன்னு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். நான் இறால் வடையும் சம்பல் வடையும் வாங்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. வடமராட்சியில் உடுப்பட்டியில் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக இந்த இறால் வடையை பார்க்க முடியும். நீங்கள் இறால் வடை இங்கே வந்து ட்ரை பண்ணும்போது வெங்காயம் பொரிச்ச செத்துல ட்ரை பண்ணுங்க. நல்லா பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் சாப்பிட. ஆக்சுவலாக இந்த சம்பல் வடைக்கு நான் என்ன பேர் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் வடை. ஆக்சுவலாக இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வடை மாவில் செய்ய மாட்டாங்க. பன்னுக்கு எப்படி மாவு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்களோ அந்த இதில் தான் இந்த வடை சொல்லுவாங்க. அதனால தான் இது பன் வடைன்னு சொல்லுவாங்க இங்கே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரப்பர் வடை தான். நம்ம வடமராட்சியோட கடைசி பகுதியான வல்லோடுதுறைக்கு வந்தாச்சு. இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லோட்டுத்துறை வல்வை முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கேன். வல்லோட்டுத்துறை வந்து நீங்கள் பின்னர் 6 மணி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா பர்கர் சாப்பிட்றதுக்கு பிராண்டட் ஆன கடைக்கு தான் போகணும் அவசியம் இல்லை. வல்லோட்டுத்துறையோட சின்ன ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து பர்கர் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, ஏன் சப்பரைன் கூட இருக்குது. ஏன் வடமராட்சியில் கிடைக்காத ஷவர்மா கூட இங்கே கிடைக்கும் இந்த கடையில். ஸோ அந்த ஸ்டாலுக்கு நான் வச்ச பேர் என்னது பார்த்தீங்களா, பர்கர் கியூன். அந்த பர்கர் கியூனுக்கு தான் நம்ம போக போகிறேன். பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ சிக்கன் பர்கர் தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாரின் பிராண்டில் என்னென்ன செய்வாங்க அதே மெத்தடில் தான் அண்ணன் செய்கிறாரு. ஆனால் ஃப்ரைடு பண்ணி பெரிய சிக்கனாக போடாமல் சின்ன சின்ன பீஸஸாக பிச்சு போட்டிருக்காரு. அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ரேட்டும் சீப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கு சாப்பிட. நான் ஏன் இந்த கடையை பர்கர் கியூன்னு சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க பன் ஐட்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சின்ன கடையை அண்ணன் போட்டிருக்காரு. அப்படிங்க இந்த அண்ணாவோட கடையில் வந்து இந்த ஷவர்மா எப்பவுமே ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு டின்னர். ஆனால் நிறைய கேலரிஸ் இருந்தாலும் ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு இனஃபான டின்னராக தான் இந்த ஷவர்மா இருக்கும். ஸோ அதனால தான் ரெகுலரானா மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை வந்து இங்கே வந்து இந்த ஷவர்மா ட்ரை பண்ணுவேன். உண்மையே வச்சு 350 ரூபாய்க்கு வடமராட்சி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோவை செல்வச்சன்னிதான திருக்கோவில் வறுத்த கச்சானோட நிறைவு செய்ய போகிறேன். எங்களுக்கு செல்வச்சன்னிதான திருக்கோயிலில் கிடைக்கிற இந்த வறுத்த கச்சானோட டேஸ்ட் வந்து நீங்கள் எந்த இடத்துல வாங்கினாலும் கிடைக்காது. இதே மாதிரி முருகண்டி பிள்ளையார் கோயிலில் வாங்குற கச்சானோட டேஸ்ட்டும் ஒரு தனி சுவையாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த வறுத்த கச்சானோட இந்த வடமராட்சி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.